அந்த வகையில் இந்த நிகழ்வு மிக பிரமாண்டமாக நடக்கணுமெண்டா அதில் வெற்றி எங்களுடைய மக்களுடைய கையிலான் இருக்குது. வெறுமனே யாழ்ப்பாணத்து மக்களை மட்டும் நாங்கள் இதில் அழைக்கிறேன்னு நீங்கள் குறை சொல்லக்கூடாது. நீங்கள் இலங்கையில் எந்த பாகத்துலேருந்தும் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் வந்து பார்க்கலாம். ஏனெண்டா யாழ்ப்பாணத்தில் முதல் முறை எப்படி ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்குது. இங்கே வரக்கூடிய எல்லாருமே நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்தும் வந்து பார்க்கலாம். நீங்கள் ரிங்குவாக இருக்கலாம், மட்டக்களப்பாக இருக்கலாம், கொழும்புலேருந்தும் வரலாம், நீங்கள் எந்த பகுதியிலேருந்து வரலாம். அதுக்கேற்ற மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் லிண்டன் சொன்ன மாதிரி தரிப்பிட வசதிகள் எல்லாமே நாங்கள் சிறப்பாக செஞ்சு வச்சுருக்கிறோம். நீங்கள் வாங்க, வந்து பூரண ஆதரவு தாங்க. மிகப்பெரிய ஒரு வெற்றியடைய நீங்கள் இந்த நிகழ்ச்சியை செய்யணும். அதை தாண்டி குடும்பமாக வந்து பார்க்கக்கூடிய மாதிரியான நிகழ்வுகளை நாங்கள் செட் பண்ணியிருக்கோம். இப்போ கார்னிவல் நிகழ்ச்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக நீங்கள் சிறுவர்களோட வந்து நீங்கள் நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய மாதிரி. அதே போல் உணவு வந்து பார்த்தாலும் எங்களுடைய பாரம்பரிய யாழ்ப்பாணத்து உணவு வகைகள், உள்ளூர் உற்பத்திகளை ஊக்குவிக்கிற மாதிரியான செயற்திட்டங்களுக்கு நாங்கள் முன்னுரிமை கொடுத்துருக்கோம். எங்களோட வந்து அந்த உள்ளூருக்குள்ள உற்பத்தி செய்கிற கடை, பெண்களை வந்து தலைமைத்துவம் கொண்ட குடும்பங்களுக்கான தொழில் ரீதியான கடைகளுக்கெல்லாம் நாங்கள் முன்னுரிமை கொடுத்துருக்கோம். இப்போ அந்த வகையில் நீங்கள் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்கும். ஒரே நேரத்தில் எங்களுடைய இசைக்குழுக்களை பார்க்குறதோட பாரம்பரியமிக்க உணவு வகைகளை நீங்கள் உண்டு ரசிக்கலாம். இப்போ விதமான வேறு களிப்பூற்று நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் வந்து குழுவாக சேர்ந்து நாங்கள் இதில் தீர்மானம் செய்து அதுக்கு அனுமதிச்சிருக்கிறோம். அப்போ நான் நினைக்கிறேன் இந்த முறை இந்த நிகழ்ச்சி வந்து ஒரு எல்லாருமே பேசப்படக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, எல்லாருமே வந்து நல்ல அனுபவங்களை பெற்றுக்கொள்கிற ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சியாக இருக்கும். அதோட முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ எங்களுடைய செயலாளர் சொன்ன மாதிரி இந்த யாழ் மாவட்டத்து கலைஞர்கள் இல்லாட்டி யாழ் மாவட்டத்தில் இருக்கிற இசைக்கலைஞர்களாக இருக்கட்டும், இல்லாட்டி எந்த துறை சார்ந்த கலைஞர்களுக்கும் வந்து இந்த மைதானங்கள் மறக்கப்படுறன்ற வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இப்போ தொல்பொருள் திணைக்களத்துக்குள்ள எங்களுடைய முற்றவழி மைதானம் போயிருந்தாலும் கூட நாங்கள் வந்து யாழ் மாவட்டத்திலே நிரந்தரமாக வசிக்கின்ற கலைஞர்கள், இந்த துறையை நம்பி ஓடுகின்ற கலைஞர்கள், அப்போ ஒரு பெரிய ஒரு இசை நிகழ்ச்சியை நாங்கள் ஒரு நிதி திரட்டலுக்காக செய்கின்ற போது அதை நீங்கள் கண்டிப்பாக வழங்க வேண்டும். அந்த துறையில் இருக்கின்ற அதிகாரிகள் அதனை கரிசனை கொண்டு வழங்க வேண்டும். நிறைய திறன் நாங்கள் முயற்சி செய்யணும். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே முயற்சி செய்தாங்க. அனுப்ப வேண்டிய இடங்களுக்கெல்லாம் எங்களுடைய கடிதங்களை அனுப்பியிருந்தாங்க. அதுக்கான பதில் கூட நாங்கள் எங்கள் சங்கத்தினோட கொடுத்துனாங்க. சங்கத்தை திணைக்களத்தை கொண்டு தொல்பொருள் திணைக்களத்தை கொடுத்துனாங்க, ஆளுநர் கொடுத்துனாங்க கொண்டு. ஆனால் அரசு நிகழ்வுகள் நடக்குது. கூடுதல் அரசு சார்ந்த அதுக்கு பிறகுதான் அந்த தமிழ்நாடு பிரச்சனை நடந்த பிறகு வெளியில் நிகழ்வு கொடுக்கலன்னு சொன்னார். அதுவும் உண்மையில் அது வேறொரு பக்கத்தால் ஒழுங்கு வைக்கப்பட்ட நிகழ்வு. ஆனால் இங்கே நடக்கிற நிகழ்வு கொடுக்கணும். அரசு திணைக்களங்கள நிகழ்வு ஃபுல்லாக நடக்குது. அதுக்கான அதுகள் நடக்குது. இப்போ ராணுவம் சார்ந்த இல்லாட்டி அந்த நிகழ்வுகள் எல்லாமே நடக்குது. அதுக்கு நான் நினைக்கிறேன் அது அரசு ரீதியான ஒத்துழைப்பு இருக்கிறோடய நடக்குது. ஆனால் வெளியில் இப்போ நாங்கள் ஆளுநர் தரப்பில் நிறைய கதைச்சவர், நாங்கள் இருக்கத்தக்கனே தொல்பொருள் திணைக்களம் அவரோட கதைச்சவர். அது இப்போ மத்திய அரசாங்கத்துக்குள்ளே போயிட்டு, அதாவது இப்போ கொழும்புலான்னு போய் முடிவெடுக்கணுன்ற மாதிரி வந்துட்டாங்க. இல்லை ஸ்டார்ட்டில் அப்படி இருக்குது. இல்லை ஆரம்பத்தில் வந்து இங்கே இருக்க தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகளை வந்து அதுக்கான அனுமதியை கொடுத்தவையாம். பிறகு அது வந்து அங்கே மத்திய அரசாங்கத்துக்கள் இருக்கிற தலைமைச் செயலகத்தில் கூட தான் அது வந்துச்சு. அப்புறம் எங்களுக்கு வேணும்னா சில வசதி வாய்ப்புகள் செய்திடணும். அதாவது எந்த அமைச்சரோட இல்லை அமைச்சராக்களோட நான் தொடர்பு கொள்ள நாங்கள் உத்தியோகபூர்வமாக அரசு அதிகாரம் என்னென்ன விண்ணப்பங்கள் கொடுக்கணுமோ அது கூட தெரிவிச்சு நாங்கள் என்னென்ன அதுகளுக்கெல்லாம் போகவில்லை. அந்த வகையில் இதை நாங்கள் ஒரு கோரிக்கையாக தான் வைக்கிறேன். இப்போ யாரையுமே குற்றஞ்சாட்டுறங்கிற நோக்கம் இல்லை. எதிர்காலத்தில் வந்து அந்த துறை சார்ந்த அதிகாரிகள் வந்து இதை கனவு கொண்டு எங்களுடைய கலைஞர்களுக்கு இது வழங்கணும் கண்டிப்பாக. ஏன்னா இப்போ துறையப்பாக இருக்கலாம், என்னுடைய முற்றவழியாக இருக்கலாம், எல்லாம் வந்து இப்போ கலைத்துறையை நம்பியிருக்க கலைஞர்களுக்கு இப்போ நாங்கள் இந்த நகரத்தை ஆண்டி இடத்துல வந்து ஒரு நிகழ்ச்சி செய்ய முடியாத நிலைமை இருக்குன்னு சொன்னால் அது எதிர்காலத்தில் ஒரு ஆபத்தான ஒரு சமிக்கைன்னு தான் நான் நினைக்கிறேன். கலைஞர்களுக்கு நினைக்கிறேன், அதை நம்பி இருக்கிறார்கள். அதை கரிசனை கொள்ளணும் என்று நாங்கள் ஒரு கோரிக்கையாக வச்சுக்கொண்டு, அதை தாண்டி இந்த நிகழ்வுக்கு உண்மையிலே அனுசரணை வழங்கிய அத்தனை பேர் உள்ளவங்களுக்கும் வந்து நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம் இந்த நேரத்தில். அதை தாண்டி இப்போ சவுண்ட்ஸ் ஒலிவைப்பாளர்களை சொன்னவர், அதை தாண்டி இப்போ இதர மின்னொளி அதாவது ஒளி அமைப்பை வந்து வழங்கி கொண்டிருக்கிற மேகவண்ணன், அதே போல் எங்களோட தீபன் சவுண்ட் அதாவது லைட்ஸுகளை செய்கிற விஷயங்கள், மற்ற எல்இடி மற்ற மேடு லைட்டை வந்து சுமனா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் வந்து சவுண்ட்ஸ் எங்களோட மௌனியா தம்பி வந்து செய்கிறார். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அதில் இன்னொரு பெரிய வெற்றி என்னென்னா, மேடை வந்து எங்களுடைய இசைக்குழு வச்சுக்கிற தாஸ் 2 மேடை அழகன் 2 பேருமே செய்யணும். இதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே கலைஞர்களுக்காண்டி வந்து தங்களோட வளமையாக செய்கிற அவங்களுடைய அந்த ஊதியத்தை குறைச்சி சரியான குறைஞ்ச ரேட்டுக்கு எங்களோட கலைஞர்களுக்காண்டி வந்து செய்யணும். அது எல்லாராலும் முடியாது. பெரிய ஒரு பரந்த மனப்பான்புடைய கலைஞர்களால் அதை இயலும். அவைண்ட இப்போ வளமையாக வாங்குகிற ஊதியத்தை விட ஒரு அரை பங்கு கீழே தான் எங்கள்கிட்ட வாங்கினோம். அதை தாண்டி இவ்வளோ இசைக்குழு கலைஞர்களும் வந்து ஃப்ரீயாக தான் இலவசமாக தான் நிகழ்ச்சி செய்யணும் எங்களோட கலைஞர்களுக்காண்டி. அப்போ அவைகளுக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பு நன்றியை தெரிவித்து கொண்டு
மற்றது ஊடக அனுசரணை, பிரதான ஊடக அனுசரணையை வந்து எங்களுக்கு சூரியன் FM வந்து வழங்குது. அதோட வலம்புரியும் வந்து எங்களோட ஊடக அரசு, அதாவது நீங்கள் நாளிதழ்கள் ஊடாக வந்து எங்களுடைய அரசுரை வந்து வலம்புரி செய்யுது. அதை விட இந்த யூடியூபர்ஸ் வாயில் வந்து மீடியா மதி என்ற தம்பியும் வந்து எங்களுடைய நஞ்சு நிறைய எங்களுடைய ப்ரமோஷனில் வந்து செஞ்சுருக்கிறேன். அதுக்கு எங்களுடைய இதே நன்றிகள். அதை தாண்டி வந்து தயா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் அண்ணா வந்து எங்களுக்கு நிறைய விஷயங்கள், அதாவது இந்த கடைகள் போகிற டெண்டாக இருக்கட்டும், இதர பல விடயங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு தர குறைஞ்ச அளவிலான ஊதியத்தோடு, அதாவது வந்து அதான் சொல்லணும், இதுகளை வந்து செய்கிற எல்லாமே வந்து தங்களுடைய உழைப்பையோ வருமானத்தை பார்க்காம கலைஞர்களுக்காண்டி ஏதாவது நாங்கள் செய்யணும், என்ன செய்யணும்னு கேட்டு தாங்களாக முன் வந்து செய்கிற வந்து எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது. அது தொடரணும். அதுக்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கோம் சங்கத்தின் சார்பில். மற்றது இப்போ நல்லது நடக்க ஒரு கெட்டது நடக்கும், அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும். இப்போ இந்த எங்களுடைய சங்கத்தின் செயற்பாடுகளை பற்றி தெரியாமல் நாங்கள் என்ன செய்கிறோம், எப்படியான வேலைத்திட்டத்துக்கு இருக்கிறோம்ன்ற வந்து எங்களோட நிர்வாகத்துக்குள்ள இயங்குகிற உறுப்பினர்களுக்கும் வெளியில் இருக்கிற எங்களோடு ஒன்றோடு ஒன்றாக இருக்கிற கலைஞர்களுக்கும் தெரியும். இப்போ நாங்கள் ஆரம்பத்தில் வந்து இந்த நிகழ்ச்சி செய்கிறதுக்கு முன்னுக்கு வந்து கிரிக்கெட், கலைஞர் கிரிக்கெட் ஒன்று நாங்கள் செய்தாங்க. அதன் நோக்கம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரதான நோக்கம் வந்து இப்போ விளையாட்டுன்ற வந்து எல்லாருக்கும் பிடித்தமான ஒன்று. விளையாட்டுன்னா எல்லாருமே நாங்கள் கிரிக்கெட் என்னோட எல்லாத்தையும் விட்டுட்டு போய் பார்ப்போம், மேட்ச் பார்ப்போம், விளையாடி விளையாடுவோம், ஃபுட்பால் வேணா போயிருந்து குவிஞ்சாப்பா எல்லாரும் இலகுவாக வந்து எல்லாத்தையும் மறந்து ஒற்றுமையாக்குற பண்பு வந்து விளையாட்டுக்கு இருக்குது. அந்த வகையில் தான் நான் கிரிக்கெட், கலைஞர் கிரிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இசைக்குழுக்கள்லையும் வந்து முந்தி கழகங்களில் விளையாடினவை, பாடசாலையில் விளையாடினவை ரெண்டெல்லாம் கிரிக்கெட்டோடைய பின்னி பிணைஞ்ச நிறைய இசைக்கலைஞர்கள் இருக்கணும். அப்போ அந்த வகையில் நாங்கள் அந்த கிரிக்கெட் போட்டி நடத்த போகிறோம் ஒன்றே பெரும்பான்மையான இசைக்கலைஞர்கள் வயது வேறுபாடின்றி, அதுதான் பெரிய ஆச்சரியம். இருந்தால் 60-65 வயசு கடந்த எங்களுடைய கலைஞர் கூட விளையாடணும் இருந்தது. அப்போ அது பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. நிறைய கலைஞர்கள் வந்து எங்களோட உண்டா சேர்ந்து ஒற்றுமையாக இருந்து அந்த கலைஞர் கிரிக்கெட்டை சிறப்பாக நடத்த ஒத்துழைச்சவை. அதுக்கு பெரிய ஒரு அணி எங்களை வேலை செஞ்ச பிரசாத் தலைமையில் வந்து பெரிய அணி வேலை செஞ்சு வந்து அதை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சுனாங்க. அதுக்கு வந்து எதிர்மறையான விமர்சனங்கள் இருந்தது. என்ன இது பேசாமல் நீங்கள் கலைஞர் கிரிக்கெட் சங்கமண்டே மாற்றலாம் தானே என்னெல்லாம் கதை வந்து நாங்கள் அதை பொருட்படுத்தலை. ஏன்னா அது இப்போ எங்களை பற்றி புரியாமல் நாங்கள் என்ன செய்கிறோம்னு தெரியாமல் கதைக்கிறார்கள் எல்லாம் இருக்கணும். அதே போல் இந்த கார்னிவல் நிகழ்ச்சிக்கும் நிறைய விமர்சனங்கள் எதிர்ப்புகள் வந்து வெளியில் இருக்கலாம். அதை நாங்கள் கடந்து போகிறோம். ஏன்னாண்டா ஒரு விஷயத்தை விமர்சிக்கிறதுக்கு அவைக்கு உரிமை இருக்குது, கதைக்கிறதுக்கு அவை உரிமை இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து எங்கள்கிட்ட தெளிவு போகிறோம்னா எங்கள் சங்கத்தோட தொடர்பு கொண்டு என்ன செய்கிறோம், என்ன விஷயத்துக்கான செய்கிறோம், என்னென்ன விஷயம் எல்லாமே வந்து ஆனால் முதல் அகைய நம்பரை சொல்கிறதுக்கு எங்களோட செயலாளர் இருக்கிறார், பொருளாளர் இருக்கிறார், எங்கள் செயற்பாட்டு குழுவில் இருக்க தங்கச்சி இருக்கிறார், அதை தாண்டி தலைவர் பிரசாத் இருக்கிறார், தலைவராக நான் இருக்கேன். நீங்கள் கேட்டு தெரிவு செய்யலாம். இந்த மாதம் 6, 7, 8 அந்த நிகழ்ச்சியில் நடைபெற இருக்கிற இந்த மாபெரும் இசை திருவிழாவில் வந்து எங்களுடைய மக்கள் எல்லாரும் அலைக்கடல் என திறந்து வந்து நீங்கள் உங்களோட ஆதரவு தரணும். எங்களுக்கு தெரியும் இப்போ ஈரான் அமெரிக்கா போர் தொடங்கியிருக்கு, அது அங்கே நடக்குது, அது ஒரு பக்கம் வச்சுக்கொள்வோம். ஏன்னா உலக நாடுகள் இன்றைக்கு எல்லா இடமும் போர் நடக்குது, உக்ரைன் ரஷ்யா போர் நடக்குது. இன்றைக்கு போர் பூமியாக தான் எல்லாம் இருக்குது. அந்த போருக்குள்ளே நாங்கள் வாழ்ந்தனாங்க, அந்த போருக்குள்ளே இருந்தே நாங்கள் பல இசை நிகழ்ச்சிகளை செய்த நாங்கள். அந்த வகையில் அதை மறந்து இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் உங்களுடைய ஆதரவை தரணும். அந்த வகையில் இன்றைக்கு அற்புதமான இந்த ஒரு ஊடக சந்திப்பை ஒழுங்குபடுத்தி தந்த யாழ் ஊடக அமையத்துக்கு வந்து எங்களுடைய இதயோட நன்றி. இங்கே வருகை தந்த அத்தனை ஊடகவியலாளர்கள், எங்களுடைய ஊடகவியலாளர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு சிறப்பாக பிரதிபண்ணா இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்வதற்கு எனக்கு வழிகொண்டவர், அவருக்கு என்னுடைய நன்றியோட திரும்பவும் எங்களுடைய இந்த நிகழ்வுக்கு அனுசரணையாளராக அணிஞ்சிருக்கின்ற உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு எங்களுடைய இசை கலைஞர்கள், இசை சொந்தங்கள் எல்லாருக்கும் நன்றி கூறி, ஒருவேளை பேரும் குறிப்பிடாமல் விட்டா தயவு செய்து அதை மன்னிச்சு கொள்ளுங்க. ஏன்னா நாங்கள் வேலை நிமித்தமாக நிறைய பேர் நித்திரை இல்லை, நீண்ட நாட்களாக நாங்கள் வந்து இயங்கி கொண்டு கூட நித்திரை இரவு பகலில் நாங்கள் நித்திரை இல்லாமல் இயங்கி கொண்டிருக்கிறோம். யாராவதுடைய எல்லாரும் எங்களுடைய இசைக்கலைஞருடைய பெயர்கள் இதிலே தவறப்பட்டிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்கள். உங்களை எல்லாருக்கும் உங்களுடைய நன்றிகளை கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.